பேச்சுவார்த்தை எதுவும் தொடராமல் 6 மாதங்கள் இடையூறின்றி இருந்தால் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கப்படலாம். ராஜன் செல்லப்பா தகவல். தனியார் பள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் விழாவுக்காக பெற்றோரை அலைக்கழிப்பதா? மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். சிவகங்கையில் காதலர் நாளில் அறநிலையத்துறை சார்பில் 12 இணையருக்கு திருமணம். அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் வாழ்த்து. சென்னை நங்கநல்லூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இரும்பு கதவு சரிந்து விழுந்ததில் ஐஸ்வர்யா என்ற சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு. பழனி முருகன் கோவிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வழிபாடு. அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுப்பு. வந்தவாசி அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்கத்துக்காக விளைநிலங்களில் உள்ள கிணறுகள் கணக்கெடுப்பு. விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. திருவள்ளூர் அருகே ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகளை முன்னறிவிப்பின்றி இடித்த அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டம். பாமகவினர் கைது. பாஜக கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்ற நோக்குடன் நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம் என KP முனுசாமி விமர்சனம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள், நில பத்திரங்கள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. நாடு முழுவதும் 18 முதல் 29 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் 22.8 விழுக்காடு உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல்.